அண்ணி. என்ன தம்பி? இன்னைக்கு லஞ்ச் லேட் ஆகுமா இல்ல நான் வெளியில சாப்பிட்டுக்கிட்டுமா? இல்ல ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஓகே நீ. இது போதும். ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிக்கிறேன். நம்ம ரூமுக்கு வந்துட்டு போறா. என்ன தேடி வந்தான்னு தெரியலையே. அவர் வரட்டும், என்ன எதுன்னு கேட்க சொல்லலாம். ஏம்மா இங்க வா. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள திட்டி காயப்படுத்திட்டுமேன்னு ஃபீல் பண்ற, அப்படிதானே? அதான் எங்க அக்கா. உண்மையை சொல்ல போனா அதுக்கு மண்டையிலையும் ஒண்ணும் இல்ல, மனசுலயும் ஒண்ணும் இல்ல. சும்மா அப்படியே காரசாரமா பேசும். நல்ல டைப். நேத்து நடந்த சண்டைக்கு வேற யாராவது இருந்திருந்தாங்க ஒரு வாரத்துக்கு மூஞ்சு கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. வேற யாருன்னு இதுக்கு நீ கொடுத்தா என்கிட்ட சரியா பேசல. ஆனா எங்க அக்காவை பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்து எவ்வளவு சகஜமா பேச ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன, வலி எனக்கு தானே. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் மனசுல குத்திக்கிட்டே இருக்கு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா? நான் குற்றம் பார்க்கலீங்க, பேசின வார்த்தையை தான் சொல்றேன். நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சகஜமாகிறது என்ன பிரயோஜனம்? அதானே கேட்க போற? ஒத்துக்கிறேன், வார்த்தையை விட்டுட்டு திரும்பி வாங்க முடியாதுதான். ஆனா வார்த்தைகள் ஏற்படுத்தின காயத்துக்கு மருந்து போடலாம்ல. எங்க அக்கா மன்னிப்பு கேட்டு அவங்க ஏற்படுத்தின காயத்துக்கு மருந்து போட்டாங்க. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க இறங்கி வந்து விட்டு கொடுத்து உங்ககிட்ட பேசிட்டாங்க. இப்ப நீ விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. விட்டு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் சத்தியமா வேற எதுலயுமே கிடையாது. ஹேமா, ஹேமா, நம்மள சாதாரணமான மனுஷங்க. தப்பு செய்யறது ஒரு இயல்பான விஷயம். ஆனா செஞ்ச தப்ப உணர்ந்து அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவங்க நிஜமாலுமே நல்லவங்க ஆயிடுறாங்க, உயர்ந்தவங்க ஆயிடுறாங்க. எவ்வளவு எதுக்கு கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எங்காக கோபம் இருக்குதான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு குணமும் இருக்குது. அதை நீ தெரிஞ்சுக்கணும்.
அந்த குணம் இருக்கிறனால தான் அவங்க உன்கிட்ட வயசு வித்தியாசம் பார்க்காம மன்னிப்பு கேட்டாங்க. யார் முன்னாடி நம்ம கேவலப்பட்டு போக கூடாது, யார் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நாக்கு மேல பல்ல போட்டு உன் தம்பி பொண்டாட்டி என்னடா வெறுங்கையோட வெறுங்கழுதியா வந்திருக்கான்னு சொன்னா கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு. நம்ம கிட்ட இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த சமூகம் நம்மள மதிக்கும். அது அப்படிதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இப்படி தப்பான ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கிட்ட அது இல்ல இது இல்ல அப்படின்னு நம்மளோட பர்சனல் விஷயத்துல நீயே சொல்ற. அது உன் தப்பு தானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க மனுஷனுக்குலாம் மரியாதை கிடையாது, பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை. ஆமா, அப்படி ஆயிடுச்சு. சரி, வந்தவங்க நல்லவங்க இருந்தா உன்னை பார்த்துட்டு நகை நட்டு இல்லைனா என்ன, பார்க்கறதுக்கு நீ மூக்கு மூலியமா மகாலட்சுமிமா இருக்கிற, உனக்கு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு உன்னை பாராட்டு இருக்கணும்ல. அப்படி அவங்க சொன்னாங்களா? அப்படி அவங்க சொல்லினா அவங்க நல்லவங்க. அவங்க அப்படி சொல்லவும் மாட்டாங்க. அவங்க அப்படிதான். எங்க அக்காவை பத்தி நீ எடுத்துக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நகையை பத்தியோ சொத்தை பத்தியோ பணத்தை பத்தியோ அவங்க பேசியிருக்காங்களா? இல்ல இல்ல. நீதான் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏமா, இது வந்து ஒரு சின்ன வாழ்க்கை, அவ்வளவுதான். நீ வந்து உன் மனசுல இருக்க அந்த கோவத்தை, உன்னோட எங்க அக்கா மேல இருக்க தப்பான எண்ணத்தை இதெல்லாம் தூக்கி போட்டுரு. அப்பதான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருப்பியா?